அடுத்தபடியாக தமிழர் தேச கட்சியின் மாநில மாணவரணி செயலாளர் பூமி அம்பலம் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். இந்த கண்ணப்பர் குரு பூஜை விழாவிற்கு இங்கு தலைமையேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய வாழும் பேரரசர் நமது வழிகாட்டி அண்ணன் கே செல்வகுமார் அவர்களை வழங்கி இந்த நிகழ்விலே பங்கெடுத்துள்ள மாநில மாவட்ட ஒன்றிய அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் இந்த நிகழ்வை இங்கு ஒருங்கிணைத்த மாவட்ட செயலாளர் அவர்களுக்கும் முதற்கண் எனது நன்றியடைந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கண்ணப்பர் குரு பூஜை, அதாவது நம்ம இப்ப திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து வந்திருக்கோம்னா ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு கட்சி நிகழ்ச்சிகள், முக்கியமான நிகழ்ச்சிகள் நடக்கும். இப்போ புதுக்கோட்டையிலனா ஒரு நிகழ்ச்சியை ஒருங்கிணைச்சு ஒரு பெரிய நிகழ்வு நடக்கும். அதே மாதிரி இப்ப மதுரையில ஒரு நிகழ்வு உங்களுக்கு வாய்ப்பா கிடைச்சிருக்கு. நம்ம சமூக மக்களை ஒன்றிணைக்கிறதுக்கும் எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பா கிடைச்சிருக்கு. நாங்க திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்குன்னு சொன்னா எங்க மாவட்டத்துக்கு ஏதாவது ஒரு மாநிலம் தழுவிய நிகழ்ச்சியோ இல்ல ஆண்டுல ஒரு நிகழ்ச்சி நடத்துறதுக்கு வாய்ப்பு கிடைக்காது. நாங்களா ஏங்கிட்டு இருக்க சூழல்ல நம்மளோட வரலாற்றை போற்றும் வகையில இங்கு இந்த கண்ணப்ப நாயனார் அவர்களோட குரு பூஜை நிகழ்வை மிகச் சிறப்பாக இங்கு ஏற்பாடு செய்துள்ளார்கள். இந்த கண்ணப்பர் அப்படின்றவரோட வரலாறு எப்படி வந்திருக்கு அப்படின்னு பாத்துட்டோம்னா, நம்மளும் ஒரு கிராமம் எரம்பட்டின்ற நத்த பகுதியில ஒரு கொக்கு கிராமம், எரம்பட்டின் கிராமம், ஒரு 350 குடும்பம் இருக்கு. நாங்க ஆரம்ப காலத்துல புதுக்கோட்டை பகுதியிலிருந்து இங்க புலம்பெயர்ந்து வந்தவர்கள். எதற்காண்டி வந்தோம்னா, சாப்பிடுறதற்கு வாழ்வாதாரம் இல்ல. புதுக்கோட்டை பகுதியில கிட்டத்தட்ட ஒரு 400 ஆண்டுகளுக்கு முன்பாக சாப்பிடுவதற்கு ஒரு சாப்பாடு இல்லாத சூழல்ல மலைகளை நோக்கி சென்றால் அங்கு சென்று விலங்குகளை வேட்டையாடியோ அங்கு இருக்க வள்ளி கிழங்கு என்ற அந்த கிழங்கை உண்டாவது பிழைத்துக் கொள்ளலாம் என்ற சூழல்ல தான் புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 400 ஆண்டுகளுக்கு முன்னாடி எங்க முப்பாட்டனுக்கெல்லாம் பாட்டன் வந்திருப்பாங்க. அப்ப ஒரு குடும்பமா இங்க அந்த வள்ளிக்கிழங்குன்ற ஒரு கிழங்கை எடுத்து சாப்பிட்டு வாழ்ந்து வந்த இந்த சமூகம் இதுதான் பரவலா எல்லா பகுதியிலும். நம்ம நத்த அந்த சர்க்கிள்ல இருக்கவங்க ஃபுல்லாமே இது ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாறு அந்த பகுதியில இருக்கு. இது அங்க மட்டும் இல்ல, எல்லா பகுதிகளிலுமே வேட்டையாடுவதை தமது தொழில் சொல்ல முடியாது, பூர்வீகமாக நம்ம ரத்தத்துல ஊர்னது. வேட்டைன்ற ஒரு விஷயம் பூர்வீகமா ரத்தத்துல ஊர்னது. சில விஷயங்களை நம்ம இங்க சொல்ல முடியாது. வேட்டைக்கான அனைத்து பொருட்களுமே நம்ம பகுதியில எல்லா வீட்லயுமே இருக்கும். எப்படி ஒவ்வொரு வேட்டைக்கான முயலோ அதெல்லாம் சொல்லக்கூடாது, அந்த மாதிரி ஒவ்வொன்றையும் வேட்டையாடணும்னு சொன்னா அதற்கான ஆயுதங்கள் எல்லாரும் வைத்திருக்கக்கூடிய ஒரே சமூகம் தமிழகத்தில் வாழ்துன்னு சொன்னா அது இந்த முத்தரையர் சமூகம், வளையர் சமூகம் மட்டும்தான். அதை வேட்டைக்கும் பயன்படுத்தலாம், வேற எதற்காண்டியும் பயன்படுத்தலாம். தற்காப்புக்காக எந்த ஒரு சூழல் வந்தாலும் அதை எதற்காண்டி வேணாலும் பயன்படுத்தலாம். அப்பேற்பட்ட அந்த சமூகம் ஒருங்கிணைந்து இந்த கண்ணப்பர் குரு பூஜை விழாவை இங்க சிறப்பா நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். தயவு செய்து தண்ணி போட்டுட்டு இந்த நிகழ்வுக்கு வராதிங்க. உள்ள அந்த இளைஞர் ஆனப்ப நிறைய பேர்த்த பார்த்தோம். கோவிலின்னு சொல்லி அந்த கோவிலுக்கு நம்ம சாமி கூட வர்றோம், அந்த பகுதியில தண்ணி அடிச்சுட்டு அலப்பறை பண்ண இல்லாம இங்கேயும் ஒரு சிலர் பண்றீங்க. இதெல்லாம் முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டியது. ஒரு முக்கியமான நிகழ்வு, ஒரு கட்சியும் இந்த சங்கமும் சேர்ந்து இவ்வளவு ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணிருக்கும் போது நீங்க செய்யற அந்த சின்ன சின்ன தவறுகள், ரோட்ல நீங்க பண்ற சின்ன சின்ன அலப்பறைகள் இந்த சமூகத்தின் மீதாக அண்ணன் மிகப்பெரிய ஒரு பிம்பத்தை ஒரு கட்டமைச்சு வச்சிருக்காங்க. இந்த சமூகம் என்றால் அமைதியான சமூகம், இந்த சமூகம் அரசியலிலே வளர்ந்து கொண்டு இருக்கின்ற சமூகம், எல்லாத்தையும் ஒரு நாலேஜா ஒரு அறிவாளித்தனமாக சிந்திக்கக்கூடிய இடத்திற்கு இந்த சமூகம் வளர்ந்து வந்து விட்டது அப்படின்ற ஒரு பிம்பமும் அதற்கான உத்தியோகமும் நடந்துகிட்டே வருது. அதை ஒரு சிலர் பண்ற தவறுனால தயவு செய்து இது போன்ற நிகழ்வுகளை கெடுத்துறாதீங்க. வருங்காலங்கள்ல அடுத்த ஆண்டு இந்த குரு பூஜை நடக்கும் போது இன்னும் அதிகப்படியான மக்கள் வரணும். நம்ம பகுதியில இருந்து வேட்டைக்கு வர்றப்ப கோவில் திருவிழாவெல்லாம் வேட்டைக்கு போய் சாமி கும்பிடணும்னு சொன்னா வேட்டைக்கு முதல்ல போகணும். எங்க வருவாங்கன்னு தெரியுங்களா? நம்ம ஏரியா லாரி போட்டு இங்க வருவாங்க. விருதுநகர், காரியாபட்டி, செம்பட்டி இந்த லைன்ல போன இடம் கூட ஒரு கேஸ் ஆச்சு. நம்ம ஊர் பக்கத்துல கருத்தலம் பட்டிக்காங்க 250 முயலையும் 4 கீரியை அடிச்சுட்டாங்கன்னு சொல்லி 8 வாகனத்தை சிறைபிடிச்சு வனத்துறையில இருந்து வச்சுட்டாங்க. அது பல்வேறு வழக்கெல்லாம் நடந்துச்சு. இது மாதிரி நம்மளோட பாரம்பரியம், அந்த பாரம்பரியம் விட்டு போகாம இருக்கதான் சமநீதியார் அவர்கள் இந்த நிகழ்வு ஒருங்கிணைச்சிருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு சொந்தம் கொண்டாடுறதுக்கு ஒவ்வொரு சமூகத்திலையுமே அந்தந்த நிகழ்வுகளை கொண்டாடுறாங்க. இன்னைக்கு நம்மளோட அடையாளத்தை நம்ம கும்பிடாம போயிட்டோம்னு சொன்னோம்னா அடுத்து வர அல்லுசில் எல்லாம் கண்ணப்பரை என்னோடதம்பா, அப்புறம் முத்தரையரை ஒரு சிலர் நம்மளுன்னு சொல்றான் பாருங்க. இது மாதிரி முத்தரையரை சொல்ற மாதிரி நாளைக்கு கண்ணப்பர் என்னோடதுதான் சொல்லுவோம்.
வட மாவட்டங்கள்ல இதை விட சிறப்பா கண்ணப்பர் குரு பூஜையை கொண்டாடுவாங்க. வேலூர், திருவண்ணாமலை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரமா அங்கெல்லாம் வேட்டைக்காரன் சொன்னாதான் நம்ம ஆட்களையே தெரியும். முத்துரையர்னு சர்டிபிகேட் இருக்கு, முத்துராஜான்னு சர்டிபிகேட் இருக்கு. ஆனா நீங்க அங்க போனா வாய்ப்பு இருந்தா கேளுங்க. நான் சென்னையில ஒரு 1.5 வருஷம் இருந்தேன். வாய்ப்பு இருந்தா அந்த பகுதிகளில் இருக்க மக்கள்கிட்ட போய் கேளுங்க. நான் யதார்த்தமா அந்த வேட்டையாடிட்டு இருந்தாங்க. என்னன்னா மற்ற ஆட்கள் யாரும் அதிகமா வேட்டையாட மாட்டாங்க. காட்டுப்பகுதியில வேட்டைக்கு ஓடிட்டு இருந்தாங்க. ஒரு 10-15 பசங்க ஓடிட்டு இருந்தாங்க. என்னங்க நீங்களும் வேட்டையாடுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஆமா நாங்க வேட்டைக்காரங்க தானே அப்படின்னாங்க. அப்ப என்ன சமூகம் அப்படின்னு கேட்டப்ப முத்திரையர் சமூகம்னு சொன்னாங்க. அப்ப வேட்டை என்றாலே அது முத்திரையர் சமூகம் தான், முத்திரையர் சமூகம் என்றாலே அது வேட்டை தான். இது ரெண்டுமே பிரிக்க முடியாத ஒரு நிகழ்வு. அதனால வருங்காலங்கள்ல தயவு செய்து தண்ணி போட்டுட்டு இந்த நிகழ்வுகளுக்கு வராதீங்க. இன்னும் சிறப்பா இந்த கூட்டம் அமையன்னு சொன்னா வருங்காலங்கள்ல அனைத்து கிராமங்களுக்கும் சொல்லி இதுல இப்போ ஒரு 1000 பேர் 2000 பேர் கூடுறோம்னு சொன்னா 10,000 பேர் கூடணும். அப்பதான் அரசியல்வாதிகள் பார்வைக்கு போதும். இந்த சமூகத்தோட ஒரு அடையாளம் இங்க இருக்குது. கண்ணப்பருக்கு அவங்களே ஒரு முக்கியமான இடங்கள்ல சிலையை வச்சு கொடுக்க கூட முற்படலாம். பண்ண சொன்னார்ல முத்திரையர் சிலை வச்சு கொடுக்குறேன்னு சொல்லி வாக்கு கொடுத்தாங்க அப்படின்னு. இதுவே இங்க 1,00,000 பேர் திரண்டா என்ன பண்ணுவாங்க? அடுத்த வாக்குறுதியில செய்யறான செயலையோ கண்ணப்பர் சிலையை வச்சு கொடுக்குறோம் அப்படிம்பாங்க, திருமங்கலத்திலேயே ஒரு இடத்துல. அதனால மக்கள் ஒற்றுமைன்றது ரொம்ப முக்கியம். வருங்காலங்கள்ல நீங்க எல்லாரும் அதிகப்படியா கூடணும். குடிக்கு தயவு செய்து அடிமை ஆகாதீங்க. அடிமை ஆனது மட்டும் இல்லாம இந்த சமூகத்தின் மீதான ஒரு நற்பெயரை கெடுக்காதீங்க அப்படின்னு கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பை அளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.